திருப்பதி ஏழுமலையான் கோவில் லட்டு பிரசாதத்தில் கலப்பட நெய்யை பயன்படுத்திய விவகாரத்தில் தேவஸ்தான முன்னாள் அறங்காவலர் குழு தலைவரின் தனிப்பட்ட உதவியாளரை சிறப்பு புலனாய்வு குழு கைது செய்தது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்கலாம். பாலாஜி, வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் கடந்த ஆட்சியில் கலப்பட நெய் கலந்ததாகவும் சந்திரபாபு நாயுடு குற்றச்சாட்டை முன்வைத்தால் இந்த அடிப்படையில் திருப்பதியில் மற்றும் தேசம் முழுவதும் பேசும் பொருளாக மாறி இந்த நெய் விவகாரமானது சிறப்பு குழுவானது ஏற்படுத்தி ஆந்திரா அமைச்சர் சார்பாக சிறப்பு புலனாய்வு குழு ஒன்று ஏற்படுத்தி இந்த திருப்பதியில் கலப்பட நெய் விவகாரத்தில் தமிழகத்தில் உட்பட 4 பேர் மேலே கைது செய்த நிலையில் தற்போது முன்னாள் 2019 முதல் 2024 வரை இருக்கும் வைவி சுப்பாரெட்டி அவர் உதவியாளர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவலானது கிடைத்துள்ளது. கைது செய்த பிறகு கிட்டத்தட்ட 14 நாள் அவருக்கு சிறை தண்டனை விதித்தாகவும் இது மேலும் விசாரணை நடத்த ஆந்திரா மற்றும் உத்தரவிட்டதாகவும் தகவலானது வெளியாகியுள்ளது. தற்போது 2014 முதல் 2023 வரை சுப்பாரெட்டி உதவியாளர் என. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.